இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் வகைகள். தஞ்சை பெரிய கோயில் தேரோட்டம் தொடங்கியுள்ளது. தகவல்களோடு செய்தியாளர் காதர் ஹுசைன் இணைகிறார். பேசலாம். காதர் ஹுசைன், தஞ்சை பெரிய கோயில் தேரோட்டம் தொடங்கியிருக்கு. இதனுடைய சிறப்புகள் என்ன? பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது ஆனந்தி, உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலின் சித்திரை பெருவிழா கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலவில் இன்று முக்கிய நிகழ்வான சிறு தேரோட்டம் என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்த இந்த தேரினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். தஞ்சை பெரிய கோவிலின் சித்திரை பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 18 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் நாள்தோறும் பெரிய கோவிலில் கலை நிகழ்ச்சிகள், நாட்டியம், சுவாமி வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. இன்று தஞ்சை பெரிய கோவிலின் தேரோட்டம் என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தஞ்சை மேல வீதியில் தேர்முட்டியில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பெரிய கோவிலிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட தியாகராஜ சுவாமி, கமலாம்பிகாய் எழுந்து அருளி சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தேரினை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். இந்த தேர் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க உள்ள விளம்பர பலகையில மாட்டிக்கிட்டதால ஒரு 1/4 மணி நேரம் தேர் கால தாமதமாக தொடங்கியது. இது தேரின் முக்கிய அம்சமாக ஏராளமான சிவபக்தர்கள் சிவகானங்கள் முழங்க தாரை தப்பட்டையுடன் நாதசுர இசையுடன் தேரினை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். மேல வீதியில் இருந்து இந்த தேர் மூலஅனுமார் கோயில், வடபத்ராவன் காளியம்மன் கோயில், கீழராஜ வீதி, மேலராஜ வீதி உள்ளிட்ட 4 ராஜ வீதிகள் வழியாக சுற்றி இன்று மதியம் தேர் புறப்பட்ட இடத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேரினை காண்பதற்காக தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தமிழகம் முழுவதில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள், வெளியூர் சுற்றுலா பயணிகள், அது மட்டும் இல்லாமல் கோடை விடுமுறை காரணமாக வெளியூரில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக 4 ராஜ வீதிகளிலுமே மக்கள் கூட்டம் அலை மோதி வருகிறது. ஏறேனும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக தீயணைப்பு துறையினர் மற்றும் மருத்துவ குழு, காவல்துறையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். கோடை காலம் என்பதால் நீர்ப்பந்தல், மோர்பந்தல் உள்ளிட்டவை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் தனியார் அமைப்பினரும் ஏராளமானோர் செய்திருக்கிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி காதர் ஹுசைன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் வகைகள்.